எங்களோட ஒன் டே ட்ரிப் கோயம்புத்தூர் டு கேரளா. இதில் நாங்கள் மீன் பிடிக்கலான்னு சொல்லி கிளம்பி போன இடம் தான் பாலக்காட்டில் இருக்க மணமலா டேமுக்கு பேக் சைடு. அங்கே நாங்கள் மீன்லாம் பிடிச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு யாருமே இல்லாத ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸுக்கு போனோம். யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் எதிர்பார்ப்பீங்க. அந்த மாதிரி ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் தான் நாங்களும் உங்களுக்கு காட்ட போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருப்போம். நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து அணக்கல்னு லொக்கேஷன் போட்டு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்ப ஆரம்பித்தாலே அங்கே டேரெக்டாகவே போயிடலாம். போகிற வழியில் வந்துட்டு நீங்கள் மணமலா டேம்லாம் கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அங்கே வந்து நோ என்ட்ரின்னு தான் போட்டிருக்கோம். ஆனால் அந்த பக்கம் ஒரு ஊர் இருக்குது. கண்டிப்பாக அங்கே போகிறதுக்கு எல்லாருமே அந்த வழியை யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் கேட்டு தான் போனோம். நீங்கள் பயப்படாமல் போகலாம். இன்னும் கொஞ்சம் நாள் இங்கே ஒரு பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த பாலம் இருந்துச்சுனாவே அந்த பாலம் வழியாகவே போயிடலாம். நாங்கள் இதுக்கு ஒரு ஃபாரஸ்ட் வழி தான் இருந்துச்சு. சேஃப் தான் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் போனோன்னா அந்த அணக்கல் ரீச் ஆனோன்னே அங்கே நீங்கள் எங்கே வேணாலுமே மீன் பிடிச்சிக்கலாம். எங்ககிட்ட நாங்களும் கேட்டுட்டு தான் பிடிச்சோம். வலை தான் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. மிச்சப்படி தூண்டில் போட்டு பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்களும் வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் எங்களோட லொக்கேஷனை சூஸ் பண்ணிட்டு எல்லோரும் சேர்ந்து ப்ராப்பர்ட்டிலாம் ரெடி பண்ண ஆரம்பித்தோம். நாங்கள் இங்கேருந்தே தூண்டிலாம் வாங்கிட்டு போயிட்டோம். ஸோ அங்கே போனால் கிடைக்குமா என்னென்னு எங்களுக்கு தெரியல. அப்புறம் அங்கே போய் தான் மிச்சப்படி இந்த ராடு, மண்புழு இதெல்லாம் நாங்களே தான் எடுத்தோம். ஏய், கரெக்டாக நட்டுக்குதியா? வெங்காயம், தயிர், கல்லுப்பு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நாங்களும் பிடிக்கலான்னு சொல்லி போய் நின்றுட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கம் நின்று தூண்டில் போட்டு பிடிச்சிட்ருக்கோம். ஒரு மீனுமே மாட்ட மாட்டேங்குது. எங்களுக்கு என்ன கான்செப்ட்னே புரிய மாட்டேங்குது. ஏன்னா நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பிடிக்கிறோம். ரொம்ப நேரமாக பிடிச்சிட்டே தான் இருந்தோம், ஒன்றுமே கிடைக்கல. எங்கள் யாருக்குமே ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. என்ன கான்செப்ட்னே புரியல. ஒரே வருத்தமாக போயிடுச்சு எங்களுக்கு. இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, அதுதான் தேவை எனக்கு. சரி, சாப்பிட்டு பிடிக்கலான்னு சொல்லிவிட்டு எங்கள் ஊர்லேருந்து சாந்திகிஸ்லேருந்து எல்லாம் பன்னு, ஜாம் பண்ணு எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதை தான் கொஞ்சம் நேரம் ஜாலியாக அந்த லொக்கேஷன் என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் செடி பக்கத்தில் போய் பிடிக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணோம். கொஞ்ச நேரத்துலேயே நிறைய மீன் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன எப்படின்னே தெரியல. சரி, ஓகே, இதான் மெத்தடு போலன்னு சொல்லி கண்டுபிடிச்சி நிறைய மீன் பிடிக்க ஆரம்பித்தோம். இதுக்கிடையில் ஒரு அழகான ஒரு குட்டி மீன் ஒன்று மாட்டுச்சு. அது பேர் எங்களுக்கு என்னன்னு தெரியல. அது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி விடுங்க கண்டிப்பாக. ரொம்ப அழகான ஒரு குட்டி மீன், நிறைய கலரோடு இருந்துச்சு அது. அப்புறம் நாங்கள் பிடிச்ச மீன் எல்லாத்தையுமே எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் ஃபஸ்ட் டைம் தான் வந்து செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிலாம் பிளான் பண்ணி வரல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அது அங்கேயே பக்கத்தில் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்களுக்கே அப்படியே கொடுத்துட்டோம். அப்புறம் கொடுத்துட்டு அங்கேருந்து நாங்கள் ஒரு ரொம்ப எங்கள் மேலே ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் போகலாம், குளிக்க போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸையும் நாங்கள் கண்டுபிடிச்சோம். வாங்க அதோட லொக்கேஷன் பார்க்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்க அதே ஸ்பாட்டு தான், இப்படி தான் போயாகணும். இந்த வழி தான் வீடியோ வச்சு நீங்கள் ரெஃபரன்ஸ் வச்சு கூட போய்க்கலாம். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நிறையா அட்வென்ச்சரும் இருக்குது, ட்ரெக்கிங்கும் இருக்குது. இந்த ஹிடன் வாட்டர் ஃபால்ஸை பார்க்குறக்கு நாங்கள் லோக்கலாக ஃபஸ்ட்டு விசாரிச்சுட்டு தான் போனோம். எல்லாருமே ஓகே போகலாம், அங்கே இருக்குன்னு சொல்லி நிறையா பேர் வழியெல்லாம் காமிச்சு கொடுத்தாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ யாரும் இது வந்து ரெஸ்ட்ரிக்டடான ஏரியா அப்படின்லாம் நினச்சிக்க வேண்டாம். நாங்கள் போகிறது எல்லாமே கண்டிப்பாக மேக்ஸிமம் வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் விசாரிச்சுட்டு போக சொன்னால் தான் போவோம். அதனால தான் உங்களுக்கும் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். நீங்களும் போய் விசாரிச்சுட்டே போங்க, அதுதான் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு எங்கே போனாலும் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டே போங்க. அதுக்கப்புறம் பிளேஸை நல்லா விசிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இங்கே போனால் தான் கிடைக்கும். போகிற வழி எல்லாமே செமையாக இருக்கும். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 2 hours ட்ராவல் பண்ணி வந்தாலும் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒன் டேக்கு நீங்கள் நல்லா ஸ்பெண்ட் பண்ணணுன்னா இங்கே கண்டிப்பாக வரலாம். மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸாக வாங்க, ஒரு 5 பேர்த்துக்கு மேலே வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இங்கே போகும்போது ஃபுட்டு வாங்கி கூட நீங்கள் போய் அங்கே கூட உட்காந்து சாப்பிட்லாம். அப்படி ஒரு ஃபால்ஸு, அமைதியான ஃபால்ஸு. நீங்கள் நினைப்பீங்க எல்லாருமே இருப்பாங்க, நிறைய பேர் குளிச்சுட்ருப்பாங்க. அப்படிலாம் இல்லை. இங்கே நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. ஸோ உங்களோட ப்ரைவேசியாக இருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். மோஸ்ட்லி கப்புள்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணணும், ஒன் டேயில் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே போகலாம்.
இங்கே நீங்கள் போகிற வழியில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு இந்த ஏதாவது அனிமல்ஸ்லாம் கிராஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கரண்ட்டு கம்பி வேலி போட்டிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இருக்கும். அதுலேயும் நாங்கள் போகும்போதெல்லாம் பவர் இல்லை. ஸோ அப்போ நாங்கள் அங்கே போகும்போது கரெக்டாக ஒருத்தர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். ஸோ அவர்கிட்ட கேட்டோம், பவர் இருக்கா தம்பி, நீங்கள் குவிஞ்சு போய்க்கோங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நாங்களும் சேஃபாக அதில் போயிட்டோம். ஆனால் நீங்கள் போகும்போது அதையுமே லோக்கலில் விசாரிச்சுட்டு பார்த்து போய்க்கோங்க. அப்புறம் ஒரு 1 கிலோமீட்டர் தான் அப் அண்ட் டவுன்ஸும் இருக்காது, ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். நிறைய கல்லுக்கெல்லாம் இருக்கும். மோஸ்ட்லி ஷூ போட்டு போய்க்கோங்க, செமையாக என்ஜாய் பண்ணலாம். செருப்புலாம் போட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஷூ மஸ்ட்டாக போட்டு போய்க்கோங்க. எனக்கு தெரிஞ்ச எந்த அனிமல்ஸும் இருக்க மாதிரிலாம் இல்லை. நாங்கள் பாட்டுக்கு ஜாலியாக தான் போனோம். எதுவுமே இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஏதாவது எருமைகள் இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்களும் வந்துட்டு ரொம்ப நேரமாக மீன் பிடிச்சி ரொம்ப டயர்டாக இருந்தோம். எப்படா போயிடுவோம், இவங்க வேறு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் அப்படின்லாம் சொன்னாங்களே அப்படின்லாம் நாங்களும் நினச்சா போனோம். ஆனால் ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொன்னாங்க, நம்ம மட்டும்தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே போய் ஆகணும். அந்த டயர்டெலாம் எங்களுக்கு எதுவுமே தெரில. நாங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் தூரத்துலேயே ஃபால்ஸும் தெரிஞ்சது, நல்லா சவுண்டாகவும் இருந்துச்சு. ஸோ அப்படியே நாங்கள் அந்த சவுண்டை பார்த்துட்டே அப்படியே போக ஆரம்பிச்சிட்டே இருந்தோம். கொஞ்சம் தூரம்தான். அதுக்கப்புறம் அந்த மாயப்பாறைங்கிற ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய ஃபால்ஸாக இல்லைனாலும் ஓரளவு நீங்கள் ஸ்விம்மிங் பூலில் குதிக்கிற மாதிரி குதிச்சு குளிக்கலாம். ஃபால்ஸ் உங்கள் மேலே வந்து படுற மாதிரியும் குளிக்கலாம். செம்மையாக இருந்துச்சுங்க. சொல்லப்போனால் இங்கே இன்னும் மன்சூன் சீசன்லாம் வந்தால் செம்மையாக இருக்கும்னு சொன்னாங்க. உள்ள குதிக்க போறோம் நாங்க. என்ன குதிக்க போறியா? ஆமாங்க. உள்ள சரியான ஆழமா இருக்கியா? ஏய், எல்லாத்துக்குமே தெரியும், நீங்கள் எந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போனாலுமே கண்டிப்பாக கால் வச்சு பார்த்து போங்க. எந்த வாட்டர் ஃபால்ஸ்னாலுமே வழுக்க தான் செய்யும். கொஞ்சம் சேஃபாக குளிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் குளிங்க. எடுத்தோன்னே போய் குதிக்கிறதும் பாறையில் ஏறுறதும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. செக் பண்ணி பாருங்கள். என்னடா தலைவலிக்குதா? இல்ல, தண்ணி ஊத்தாம அடிச்சேன் நைட்டு. என்ன நடந்துச்சு? நீ ஏன் இப்படி ஆடி போய் அசந்து போய் நின்னுக்கு இருக்க? என்ன நீங்கள் அங்கே போன சந்தோஷத்தில் உங்கள் பாக்கெட்டில் என்ன இருக்குது, நீங்கள் என்ன கொண்டு போனீங்க எல்லாத்தையுமே மறந்துடுவீங்க. ஸோ வந்துட்டு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதுவும் நம்மளோட அக்சசரிஸ் எல்லாம் கொஞ்சம் பத்திரமாகவே பார்த்துக்கோங்க. எப்போ மிஸ் ஆகும், எங்கே விழுகுனே தெரியாது. அப்படியே நாங்களும் முடிச்சுட்டு எங்களோட லஞ்சை முடிக்கலான்னு சொல்லிட்டு வர வழியில் டேமுக்கு பேக் சைடில் வந்து ஃப்ரெஷ் மீனாக இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் மலமுலா டேமில் இருக்க ஸ்னேக்கு பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ரீச் ஆனோம். நாங்கள் இங்கே முக்கியமாக போனதுக்கு காரணமாகவே ஆல்ரெடி நாங்கள் நிறைய பாம்பு பார்த்துருக்கோம். ஸோ கிங் கோப்ரா அப்படிங்கிறது வந்து இங்கே ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா அதுக்கு மட்டும் நல்ல ஒரு ஏசி செட்டப்பில் ஒரு தனியான ரூமில் 2 கிங் கோப்ரா விட்டுருந்தாங்க. நீங்களே பாருங்கள். முக்கியமான விஷயம், நாங்கள் 2 ஹெல்மெட் போடாமல் இருந்ததுனால எங்களுக்கு ஃபைன் வந்துருச்சு. அங்கே கேரளாவில் 2 ஹெல்மெட் கண்டிப்பாக மஸ்ட்டாக போடணும். அதுவும் இல்லாமல் பைபாஸில் கேமராஸ் இருக்கும். ஸோ 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டரில் தான் நீங்கள் ஸ்பீடில் போகணும். பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. Yeah.